வணக்கம் நண்பர்களே, எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் பார்க்க வந்துக்கிற ப்ராப்பர்ட்டி மன்னிவாக்கம் ரூபி பில்டிங்கில் நம்ம இருக்கும் ஆப்போசிட் 400 மீட்டரில். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 23 ஃபீட் ரோடில் மொத்தம் நமக்கு ஒரு 5 பிளாட் வந்து சேல்ஸுக்கு வந்துருக்குது. வேக்கண்ட் லேண்டு வெஸ்ட் ஃபேஸிங்கில் நமக்கு சேல்ஸு கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தோன்னா நமக்கு ஜஸ்ட் ரூபி பில்டிங் லேண்ட்மார்க் இருக்கு இல்லையா, மன்னிவாக்கம் டு படப்பை ரோடு, அப்படியே ஆப்போசிட்டில் டீ கடை விட்டு ரோடு வரும். இது வந்து ஸ்ட்ரைட்டாக அப்படியே 400 மீட்டர் ஃப்ரண்டில் வந்தால் நமக்கு இந்த லொக்கேஷன் வந்துடுது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் 5 பிளாட். அதில் டிஃப்ரெண்ட் ரேட்டில் பார்த்திங்கன்னா 2 விதமாக கொடுத்துருக்காங்க. இதில் தனித்தனியாக இருக்கக்கூடிய 2 பிளாட்டு 4500 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் சொல்கிறாங்க. ஸ்லைட்லி நெகோசியபிள் சொல்கிறாங்க. எவ்வளோன்றது டைரெக்டாக உட்காந்து பேசணும். இன்னும் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா 3 பிளாட்டு ஒன்றா தான் கொடுப்பாங்க. ஸோ பிளாட் நம்பர் இதெல்லாம் பார்த்தோன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், வேணுன்றவங்க கால் பண்ணுங்கள். இதில் 970 980 இந்த மாதிரி சைஸில் வரும். 3 பிளாட் லைனாக 3 பிளாட் இருக்கும். அந்த 3 பிளாட்டும் ஒன்றா தான் கொடுப்பாங்க. ரேட்டு 4000 ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு. இது ஓகேன்னா மட்டும்தான் பேச முடியும். ஓனர் வந்து வெளியில் தான் இருக்காங்க. இன்வெஸ்ட்மெண்ட்டு சொந்த ஊரில் தான் இருக்கார், ஒர்க் பண்ணிருக்காரு. நீங்கள் 4500 ரூபா சொன்ன பிளாட் வந்து ரேட்டு நெகோசியபிள் கேட்டிருக்காங்க. பட் எவ்வளோ நெகோசியபிள் பண்ணுவாங்கன்றதை டைரெக்டாக உட்காந்து தான் பேசணும். 4000 ரூபான்னு சொன்னது ஃபைனல் ரேட்டு. இது ரேட் நெகோசியபிளே இல்லை. தயவு செஞ்சு இதை நெகோசியபிள் கேட்க வேணாம். நீங்கள் டைரெக்டாக ஒரு டைம் கன்ஃபார்ம் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க. அவங்ககிட்ட வந்து திரும்ப நான் இங்கே 3000 ரூபா கொடுப்பீங்களா, 3500 ரூபா கொடுப்பாங்களா, அந்த மாதிரி தயவு செஞ்சு அதை வந்து நெகோசியபிள் கேட்காதீங்க. ஏன்னா நிறைய மீட்டிங் கொடுத்தாச்சு. நான் ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தோன்னா எம்எம்டிபிடி ப்ராப்பர்ட்டிஸை பொறுத்த வரையும் பார்த்தோன்னா ஜஸ்ட் கமிஷனுக்காக மட்டும்தான் ஒர்க் பண்ணுவோம். அதனால் நான் நிறைய இடத்துல சொல்கிறது வந்து மீட்டிங் நிறைய கொடுத்துருந்தா அந்த இடத்துல இந்த ரேட்டு தாங்க அப்படின்னு சொல்லுவேன். என்னுடைய இடத்துல வந்து கொஞ்சம் ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்காங்க. ஏன்னா நான் ஒரு சிலர் நிறைய டைம் மீட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா அவங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி வருவாங்க. பட் சொன்ன ரேட்டை வந்து பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாமல் ரேட்டு கேட்டு வரும்போது அவங்க ஒரு ஃபைனல் ரேட் சொல்லிடுவாங்க, எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணாதீங்கன்னு. பட் நான் அப்படி இருந்தும் மீட்டிங் கொடுத்து நம்ம ஃபைனல் ரேட் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி கொடுத்தோம். திரும்ப வந்து பார்த்திங்கன்னா திரும்ப அதே மாதிரி வந்து பெரிய நெகோசியபிள் வந்து கேட்டு திரும்ப பேசும்போது அவங்க பையர் எதுவும் சொல்ல மாட்டாங்க. பட் மீடியேட்டர்ஸை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் தொழில் செய்ய தெரியுமா தெரியாதா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பேசுவாங்க. நான் டீசெண்டாக அவங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு. ஸோ இதை விட ஒரு மாதிரியும் பார்த்திங்கன்னா சொல்கிறதுக்கான சான்சஸ்லாம் இருக்குது, சொல்லியிருக்காங்க. அதனால் இது ஃபைனல் ரேட்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த இடத்துல பார்த்தோன்னா நீங்கள் கேட்டு பாருங்கள். இது ஃபைனல் சொல்கிறாங்க, ஏதாவது சான்ஸ் இருக்கான்னு கேட்டு பாருங்கள். பட் திரும்ப சம்மந்தமே இல்லாத ரேட்லேருந்து கேட்கும்போது கொஞ்சம் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கான சான்சஸ் எல்லாம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறது விற்கிறது எல்லாமே நம்பிக்கை அப்படின்ற ஒரு இதெல்லாம் ஃபஸ்ட்டு வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோம். அதனால் பார்த்தோன்னா முழுமையாக எம்எம்டிபிடி ப்ராப்பர்ட்டிஸை வந்து நீங்கள் நம்பலாம். இந்த லொக்கேஷனில் என்ன ரேட் போகுதுன்னு நீங்கள் விசாரிச்சுக்கோங்க. இப்போ 4500 நெகோசியபிள்ன்ற மாதிரி பார்த்தோன்னா இப்போ கரண்ட்டில் இங்கே ரேட் போயிட்டுருக்கு. சரிங்களா? அதனால் நீங்கள் பாருங்கள், இந்த லொக்கேஷனில் யாராவது பார்த்துட்டிங்கன்னா டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வண்டி நிற்கிற இடத்துல இருக்கிறதே பார்த்திங்கன்னா 3600 ரூபாய்க்கு ஆல்ரெடி பார்த்தோன்னா ஒரு 6 மந்த் கூட ஆகாது சேல்ஸ் பண்ணி. அது கூட ரேட் இங்கே வந்துடுச்சு. இன்னும் டெஃபினட்டாக பார்த்தோன்னா ஒரு 6 மந்த்தில் இது 5000 கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வாங்குறவங்களா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறவங்களுக்கு வாங்குறவங்களும் சரி, நல்ல லொக்கேஷன், நல்ல ப்ராப்பர்ட்டி. சரி, மிஸ் பண்ணாமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நன்றி.